श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. கிளியரா இருக்கா நான் பேசுறது? ஓகே, கிளாஸ்ல செட் பண்ணேன். ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் நம்ம எதில் நிறுத்தினோங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஞாபகம் இருக்கா யாருக்காது? லாஸ்ட் டைம் எங்கே நிறுத்தினோம்? லாஸ்ட் கிளாஸ் நீங்க செகண்ட் கிளாஸ்ல 14th வரைக்கும் எடுத்துட்டீங்க. ஓகே, சரி. சரி குட்டீஸ், எவ்வளோ ஸ்லோகம் மெமரைஸ் ஆகிருக்கு இது வரைக்கும்? அவுட் ஆஃப் த 29 that I've already posted, give me the number. ma'am. யாரு 13? மோக்ஷிதா. ஓகே, வெரி குட். அப்புறம் யாரு? அவந்திகா. சொல்ல அவந்திகா, எவ்வளோ? ஓகே. मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्णसुखदुःखदाः आगमापायिनो नित्याः तां स्थितिक्षस्व भारत. பார்த்தோம். அதாவது whatever we are experiencing is because of our 5 senses and sense objects. பட் அதையும் தாண்டி நமக்குள்ள டீப்பாக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் 14th ஸ்லோகத்தில். 15th ஸ்லோகம், 15th and 16th ஸ்லோகம் இஸ் வெரி வெரி டீப் பட் வெரி கிரிப்டிக் ஸ்லோகாஸ். ஓகே, 15th ஸ்லோகா. யம் ஹீன व्यथयन्त्येते पुरुषं पुरुषर्षभ समदुःखसुखं धीरं सोऽमृतत्वाय कल्पते. यं हि न व्यथयन्त्येते. व्यथयन्तीना டிஸ்டர்ப் ஆகாமல், சாரோஃபுல்லாக இல்லாமல். ஓகே, எதை கொண்டு சாரோஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படின்னா ஏதே இவைகள். எதை பற்றி பேசிட்டு இருந்தார் போன ஸ்லோகத்தில்? சுகம் துக்கம், சீதம் உஷ்ணம், ஆப்போசிட்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம இருக்கிற வேர்ல்டில் குட் இருந்தால் பேடும் இருக்கும், ஹாட் இருந்தால் கோல்டு இருக்கும், பிடிச்சது இருந்ததுன்னா பிடிக்காமலும் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கால் டியூவல்டிஸ். ஒன்று இருந்ததுன்னா இன்னொன்று அதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து
யம் ஹி ந வியதயந்தியேதே, யார் இதெல்லாம் பார்த்து கஷ்டப்படாம சாரோஃபுல் ஆகாம டிஸ்டர்ப் ஆகாம இருக்காளோ அப்பேற்பட்ட மனிதன் புருஷம் சமதுக்க சுகம் தீரம். துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் எது வந்தாலும் லைஃப்ல சமமா இருக்கான், பேலன்ஸ்டா இருக்கான். துக்கம் வந்ததுன்னு ஓவரா அழல, சுகம் வந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்படல, எக்ஸைட் ஆகல, எல்லா இடத்துலயும் பேலன்ஸ்டா இருக்கான். அப்படி இருக்கிறவன் யாரு? தீரன். தீரம், தீரம்னா a steady person. He is a steady person. He is a very courageous person. அப்படிப்பட்டவன் so அமிர்தத்வாய கல்பதே. கல்பதே, he becomes eligible for what? அமிர்தத்வாய. அமிர்தத்வாய அப்படின்னா மிருதம் அப்படின்னா என்ன? டு டை. அமிர்தம்னா டெத் இல்லாத ஒரு ஸ்டேட். ஓகே, ஸோ மியூட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் கிருஷ்ணா சேஸ், யாரு எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறாளோ அப்பேற்பட்ட புருஷன். ஹே புருஷர்ஷப. புருஷர்ஷப இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் அர்ஜுனா இன் தி ஸ்லோகா. புருஷனா மென், ரிஷப அப்படின்னா புல், புல் அமங்ஸ்ட் மென். ஒரு புல் மட்டும் ஒரு கூட்டத்தில் தனியாக தெரியும், ஒரு டிஸ்டிங்க்டாக தெரியும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஸ்டட் புல் இஸ் கன்சிடர்ட் அ வெரி எம்பாடிமெண்ட், த வெரி எம்பாடிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் வில் பவர். ஸோ அர்ஜுனனுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்குது, அதனால கிருஷ்ணா கால்ஸும் புருஷர்ஷபா. ஸோ ஹி சேஸ், யார் இவைகளெல்லாம் பார்த்து டிஸ்டர்ப் ஆகாமல் டிஸ்ட்ரெஸ் ஆகாமல் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சமமா இருக்காளோ அவன் யாரு? he is a very steady person. and அந்த steady person எப்பேற்பட்டவன்? he becomes eligible for liberation or eternity. அதாவது அவனுக்கு அழிவே கிடையாத ஒரு நிலை அவனுக்கு வந்துடும். மீனிங் புரிஞ்சுதா? Did everybody understand the meaning? மேம் இன்னும் ஒரே தடவை சொல்றீங்களா? மேம் இன்னும் ஒரே தடவை சொல்றீங்களா? யம் ஹி ந வியதயந்தி ஏதே புருஷம் புருஷர்ஷப. எவன் ஒருவன், யம் புருஷம், ஏதே ந வியதயந்தி, இதெல்லாம் பார்த்து யாரு பயப்படாம கலங்காம இருக்கானோ, அதே சமயத்துல சம துக்க சுகம் தீரம், ஸ்டெடியா என்ன வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கானோ, பேலன்ஸ்டா, அப்பேற்பட்டவன் சஹ அமிர்தத்வாய கல்பதே. கல்பதேனா becomes eligible for what? For attaining liberation or for becoming eternal. மிருதம்னா that which keeps changing, that is going to die one day. okay, but டெத்தே இல்லாத ஒரு நிலை, அழிவே இல்லாத ஒரு நிலை அப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? no matter what is happening, he has to learn to become very very balanced. புரியுதா? ஓகே, மீனிங் இதுதான். இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கீங்களோ ப்ளீஸ் வீடியோவில் வாங்க. இட் ஹெல்ப்ஸ் மீ டு கனெக்ட் வித் யூ. ஓகே, ஸோ பேலன்ஸ் அப்படின்னா என்ன? சம சுக துக்கம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். வாட் டஸ் தட் மீன்? நீ எடுத்துட்டு வந்து போட்டு உட்காந்துக்கோக்கண்ணா, சேரோ ஏதாவது ஒன்று போல எடுத்துக்கிறது, ஒன்று போல எடுத்துக்கிறது. ஓகே, பட் வை? எதனால?
அதாவது துக்கம் வந்தாலும் கலங்காம சுகத்தை மட்டுமே வந்து எதிர்பார்க்காம இருக்கிறது, அந்த மாதிரியும் ஒரு கரெக்ட். உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட். பட் ஏன் சந்தோஷம்னு வந்தால் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம், ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம், அதே மாதிரி துக்கம் வந்தாலும் ரொம்ப கலங்க வேண்டாம்னு ஏன் ஏன் சொல்லணும்? ஏன்னா அது எதுவுமே வந்து நிலை இல்லாதது. இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா இருந்தோம்னா மறுபடியும் இன்னொரு நாள் துக்கமா இருக்க வேண்டியது இருக்கும். அதனால எதுக்குமே நம்ம வந்து ஒரே மாதிரி இருந்தோம்னா ரெண்டுத்துக்குமே சந்தோஷமும் துக்கமும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. கரெக்ட். இப்போ நான் இங்கே ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 2 விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம இருக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? சம்திங் தட் கீப்ஸ் சேஞ்சிங். நம்ம என்ன மாதிரி, அதுக்கு பேர் தான் சம்சாரம். சம்சரதி இது சம்சாரம். நம்மளோட ஃபிசிக்கல் வேர்ல்டு இப்போ எப்படி இருக்கு? anyone who is born in this physical world needs to understand everything is going to keep changing. டைம் சேஞ்ச் ஆக போகிறது. டைமோடு சேர்ந்து சேர்ந்து ஒரு பதார்த்தம் கிரியேட் ஆச்சுன்னா அந்த பதார்த்தம் கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். கரெக்ட்? ஓகே, ஜஸ்ட் நோட்டிஸ் த வேர்ல்ட் அரவுண்ட் யூ. ஒரு ட்ரீ, ஒரு சாப்லிங் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் பிளான்ட் ஆகும், அப்புறம் ட்ரீ ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் அது இருக்கும், அப்புறம் அந்த ட்ரீ முறிஞ்சு போயிடும். ஒரு அனிமல் இருக்குன்னா அது பிறக்கும், கொஞ்ச நாள் அது இப்படியே சுற்றின்னு இருக்கும், பெருசாகும், ஓல்டேஜ் வரும், தென் இட் இஸ் கோயிங் டு டை. ஸோ பிளான்ட்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் நம்மளை மாதிரி இருக்க ஹியூமன் பீயிங்ஸ்லாம் பாருங்க, பிறக்கிறா, ஒரு ஆயுசு காலம் இருக்கா, அதுக்கப்புறம் தே பாஸ் அவே. ஸோ இந்த உலகத்தில், இந்த நம்ம இருக்கிற இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் மாறாததுன்னு ஏதாவது இருக்கா? இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறிண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். கரெக்ட்? ஸோ மாறுறதுன்னு தெரியும் போது அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்டெடியாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இன்னைக்கு நீ ஹாப்பியாக இருக்கியா? கண்டிப்பாக நாளைக்கு உன் லைஃப்பில் சேடாக இருக்கிற மாதிரி ஏதாவது வரும். அதுலேருந்து யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஓகே? challenges, sadness, problems is going to be a part of everybody's life. ஹாப்பியாக இருக்கும்போது ஏன் ஹாப்பியாக இருக்குன்னு கேட்குறியா யாராவது? இல்லைல்ல. அதே மாதிரி தான் சேடாக இருக்கும்போது ஏன் இப்படி கஷ்டம் வருதுன்னு கேட்கக்கூடாது. இந்த வேர்ல்டோட ரூல் அது. சன் வந்ததுன்னா அப்புறம் 3 வரணும், டே வந்ததுன்னா அப்புறம் நைட் வரதான் வேணும். சுகம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் துக்கம் வரணும், துக்கம் வந்ததுன்னா ரொம்ப நாள் என்ன அழுதுண்டேவா உட்காந்துட்டு இருக்க போறோம், இல்லை சுகம் வந்துதான் ஆகணும். திஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் சம்சார. இந்த சம்சாரம் பேர்லயே இருக்கு, சம்சரதி. எது நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமோ அது. சரத்தினா என்ன? தட் விச் கீப்ஸ் மூவிங். நம்ம இப்போ இருக்கோமே இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு, திஸ் பாடி பிலாங்ஸ் டு திஸ் ஃபிசிக்கல் வேர்ல்டு. நம்ம சுற்றி பார்க்குற எல்லா விஷயமும் ஒரு நாளைக்கு அழிவு அடையும். இன்னைக்கு நன்னா இருக்கும், நாளைக்கு வீணா போகும், இல்லை நாளைக்கு வீணா இருக்கிறது திருப்பி எழுந்து இன்னொரு நாள் நன்னா வரலாம், எப்படி வேணா மாறும். ஸோ மாற்றம், சேஞ்ச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிறத நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இங்க சொல்லி கொடுக்கிறார். ஆன் வாட் பேசிஸ்ங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். ஸோ வாட் ஹீ சேஸ் ஹியர், சம துக்கம், சம சுக துக்கம், துக்கத்திலையும் சரி சுகத்திலையும் சரி சமமா இரு. யார் இப்படி ஸ்டெடியா இருக்காலோ அவன் என்ன ஆயிடுறான், ஹீ சோ யூஸ்ட் அந்த சேஞ்சஸை பார்த்து மிரளாம, அந்த சேஞ்சஸை பார்த்து இவன் சேஞ்ச் ஆகாம என்ன ஆயிடுறான்னா, he becomes eligible to attain liberation. Liberation from what? மோக்ஷான்னு சொல்றோம். இந்த மோக்ஷம் ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த சேஞ்சஸ் வந்து இன்னெவிட்டபிள், எதனால பேசுறாங்கிறது 16 ஸ்லோகத்துல பார்க்க போறோம். பட் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், in the world that you live, changes is constant. ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிண்டே தான் இருக்கும். அதை பார்த்து பயப்படக்கூடாது, மிரளக்கூடாது. ஓகே, இன்னைக்கு நன்னா இல்லையா, இன்னைக்கு ரொம்ப அழுகையா வருதா, இதே அழுகை என்ன ஆயுசு பர்யந்தம் கண்டினியூ ஆகும்னா இல்லை.
there will also be times when you're going to be happy. அது நீ மாற்றவே முடியாது. இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. அதே மாதிரி துக்கம்னு வந்து ஐயோ நான் இன்னைக்கு துக்கப்படுறேன்னு சொல்ல தேவையில்லை. புரிஞ்சுதா? ஓகே. இந்த சேலஞ்சஸ்லாம் ஏன் வருதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூர் ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ். அதை நம்ம ஒரு நாள் தனியாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் everything is changing and changes are going to continue happening. நல்ல காலமும் வரும் கெட்ட காலமும் வரும். நம்மளை சுற்றி நல்லவாளும் இருப்பா கெட்டவாளும் இருப்பா. எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும், எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து நீ டெல்யூட் ஆகக்கூடாது. டெல்யூட் இஸ் ஓ அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதே சமயம் அதை பார்த்து பயந்து மிரண்டு ஐயோ அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஸ்டடி. புரிஞ்சுதா? ஷமாத்மிகா புரிஞ்சுதா? அவந்திகா, மோக்ஷிதா, வித்யுத், விஸ்ருத் கேட்டாலா ஃபுல்லாக தெரியல. அவள் அம்மா நன்னா கேட்டா, அது தெரியும். ஓகே. சாரதா மேம், ஆதித்யா, அஞ்சனா, ஆதிஷ் அண்ட் தஷ்வந்த், ஐ ஹோப் யூ ஜஸ்ட் லிஸ்னிங். புரியலனா கூட பரவாயில்ல. ரைட். அனுஷா, ரோஹிணி. ஓகே ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. இதில் நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்லோக்காவில். ஸோ இல்லை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறேன். எது புரியலனாலும் ஸ்டாப் மீ தேர் அண்ட் ஆஸ்க். இதை எவ்வளோ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. புரியுதா? ரெடி? நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோ தத்வதர்ஷிபிஹி. திருப்பி சொல்கிறேன். நாசதோ வித்யதே பாவஹ, பாவோ இஸ் பாவஹ, நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஸ்த்வனயோ தத்வதர்ஷிபிஹி. ஓகே, இது ஸ்லோகம். மீனிங் பார்க்கலாமா? நாசதஹ வித்யதே பாவஹ, இது ஒரு ஃப்ரேஸ். ஸ்க்ரீனை பாருங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, திஸ் இஸ் ஒன் ஃப்ரேஸ். ஓகே, இந்த ஸ்லோகம் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் புரிஞ்சுட்டா ஈஸியாக புரியும். நாசதோ அப்படின்னா நாசதஹ. நாசதஹனா ரெண்டு மீனிங் சொல்லணும். போத் மீனிங்ஸ் ஆக்சுவலி ஹாவ் த சேம் சென்ஸ், பட் ரெண்டு விதமாக சொல்லுவா. சத் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், உண்மை. சத்துனா என்ன? எது இருக்கோ அது. ஓகே, சத்துனா என்ன? ஃபர்ஸ்ட் சத்துங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் சத்? எது இருக்கோ அது. ஓகே, வாட் இஸ், இஸ்ன்னு சொல்றோம்ல, தட் இஸ் கால்ட் சத். அப்போ இல்லாததை என்ன சொல்லணும்? ஆப்போசிட் ஆஃப் சத் இஸ் அசத். இது புரியறதா? ஃபர்ஸ்ட் எவ்ரிபடி லுக் அட் மீ. எது இருக்கோ, வாட் எவர் இஸ் தேர், இட் இஸ் கால்ட் என்னது? சத். இன் அதர் வேர்ட்ஸ், anything that is it is there is called truth. இல்லையா? உண்மைன்னு சொல்றோம். ஸோ சத் அப்படின்னா என்ன? உண்மை. that which is, எதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ, that is called சத். அப்ப எது இல்லையோ, எது அன்ரியலா இருக்கோ, எது ட்ரூத் இல்லையோ, that is opposite of சத். அப்ப அதுக்கு என்ன பேரு? அசத். புரிஞ்சதா? சத்னா என்ன? ட்ரூத். வாட் எவர் தேர் இஸ், எது இருக்கோ, that is called சத். The opposite of சத் is called அசத். புரியறதா? ஓகே. வித்யுத், அம்மா எங்க அம்மா வர சொல்லு.
அம்மா அம்மா ஏய் அது என்ன மியூட் ஆன் பண்ணிட்டு சொல்ற? ஓகே ஓகே திருப்பி சொல்றேன். வாட் எவர் இஸ், எது உண்மையோ எது இருக்கோ, வாட் எவர் ஹேஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் சத். தி ஆப்போசிட் ஆஃப் சத் இஸ் கால்ட் அசத். அசத். அப்போ எது அன்ரியலா இருக்கோ எது ராங்கா இருக்கோ அதுக்கு பேர் என்ன? அசத். இப்போ இந்த கான்செப்டை இந்த ஸ்லோகத்தில் அப்ளை பண்ணலாம். ஓகே, எதை ரியல்னு சொல்றா எது அன்ரியல் சொல்றா யாருக்காவது தெரியுமா? இப்போ தெரியாது. பட் கிருஷ்ணா டிஃபைன்ஸ் இட் ஹியர் இன் தி ஸ்லோகா. ஓகே, ரெடி? ரைட். ஸோ நாசதோ வித்யதே பாவோ ந அசதோ வித்யதே பாவோ. இதான் அந்த ஃப்ரேஸ். அசத்னா என்ன? that which is not true. ஓகே, நாட் ட்ரூன்னு இருக்கிற விஷயத்துக்கு ந பாவோ வித்யதே, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எது உண்மை இல்லையோ அதுக்கு வித்யதே, பாவம்னா எக்ஸிஸ்டன்ஸ், அது கிடையாது. ஓகே, இந்த ஃப்ரேஸ் புரிஞ்சதா? ந அசதோ வித்யதே பாவः. நா என்ன? இட் இஸ் நாட் தேர், அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எது உண்மை இல்லையோ அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அது இருக்காது, அது பொய். நா பாவோ வித்யதே சதஹ, எது சத் அப்படின்னு இருக்கோ எது உண்மையோ அது என்ன ஸ்டேட் ஆனாலும் இல்லாம போகாது. இட் ஹேஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ சத் வில் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட், அசத் வில் நெவர் எக்ஸிஸ்ட். புரிஞ்சுதா இந்த ஃப்ரேஸ்? சத்னா என்னது? ட்ரூத். ட்ரூத் வில் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அது இல்லாம போகாது. நாபாவோ வித்யதே சதஹ, உண்மைக்கு இருப்பிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரவே வராது. ட்ரூத் வில் ஆல்வேஸ் பி தேர். அசத் இஸ் நெவர் கோயிங் டு பி தேர். நாசதோ வித்யதே பாவः இஸ் அபவுட் அசத். நாபாவோ வித்யதே சதஹ இஸ் அபவுட் சத். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? யாருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, அப்போ சத்துனா என்ன? மேம் இன்னும் தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, நாசதோ வித்யதே பாவः, அசத் இருக்கு இல்லையா, it is always not going to be there. ஓகே, அசத்துங்கிற விஷயம் இருக்கவே போறது இல்லை. நாபாவோ வித்யதே சதஹ, சத் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே இருக்கும்னு அர்த்தம். ஓகே, இப்ப செகண்ட் சென்டென்ஸ்க்கு வாங்க. உபயோரபி திருஷ்டோந்தஹ து அனயோஹோ தத்துவதர்ஷிபிஹி, உண்மை தெரிஞ்சவா, தத்துவ தர்ஷனம், எது உண்மை எது பொய்ன்னு யாருக்கு அறிவு கரெக்டா இருக்கோ அவளால இந்த ரெண்டு விஷயமும் என்னங்கிற டிஃபரன்ஸ் அவளுக்கு தெரியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். உபயோரப்பி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தத்துவதர்ஷிபிஹி, one who seekers of truth, one who know about the truth, they will be able to point out what is sat, what is asat without any confusion. Clear-ஆ அவளுக்கு சொல்ல முடியும். That is the meaning of the second sentence here. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் மீனிங் புரிஞ்சுக்கோங்க, நான் கான்செப்ட் சொல்றேன் இப்போ. ஓகே மேம். Okay, those who are not listening and still not able to understand, கவலைப்படாதே, just allow the words to get into your mind. ஓகே மேம். Okay, right.
नासतो विद्यते भावः नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तस्त्वनयो तत्त्वदर्शिभिः. This is the shloka. Okay, now everyone pay attention here. நாசதோ வித்யதே பாவஹ. அசத் அப்படிங்கிற விஷயத்துக்கு பாவம் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஓகே, கிருஷ்ணர் சொல்ற வேர்ட்ஸ் வச்சு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இன்னுமே ஈஸியா நிற்கும் மனசுல. அசத்துக்கு பாவம் கிடையாது. பாவம்னா அது இங்க கவனி, மியூட் போட்டுக்கோ. நீ மைக் ஆன் பண்ணிட்டு பேசாத. ஓகே, நாசதோ வித்யதே பாவஹ. அசத் அப்படிங்கிற விஷயத்துக்கு பாவம் கிடையாது அப்படின்னு சொல்ற. அசத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பாவம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதான் இப்ப புரிஞ்சுக்கணும். ஓகே, பாவம் இப்ப கை இருக்கா, இருக்குன்னு சொல்றோம்ல. நான் இருக்கேனா, இருக்கேன். இந்த புக்கு இருக்கா, இருக்கு. இந்த இருக்கு, இருக்கேன், இருக்கு சொல்றோம்ல, தட் இஸ் கால்ட் பாவஹா. அப்ப எதை இருக்குன்னு சொல்வோம், that which is actually here, அததானே இருக்குன்னு சொல்லுவோம். If something is there, if something exists, then we say it is the truth. Yes. That is called sat. Okay, அப்போ எது என்ன ஆனாலும் சேஞ்ச் ஆகாம இருக்கோ, that is called sat. It is always there. That is called என்னது, sat. Sat. So sat is a category of everything that is going to exist without change. புரியுதா? புரியுது மேம். Sat. புரியுது மேம். எஸ் மேம். புரியுது மேம். Sat na என்னது, anything and everything that is always going to exist, that is always going to be there without, even if other things change, இது சேஞ்ச் ஆகாம எதெல்லாம் இருக்கோ, that is called sat. ஓகே, அசத் அப்படிங்கிறது என்ன கேட்டகரினா, இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லாம போயிடும். இதுக்கு இன்னொரு வார்த்தை, அசத்துக்கு வேதாந்தத்துல யூஸ் பண்ற இன்னொரு வார்த்தை இஸ் கால்ட் மித்யா. கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் காணாம போயிடும். இப்போ ஒரு விஷயம் இல்லைங்கிறதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒண்ணு மொத்தமாவே இல்லை, மனுஷ்ய ஸ்ருங்கா, மனுஷனுக்கு கொம்பு இருக்குமா, இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? நோ மேம். அதுக்கு பேர் என்னது, துச்சம். அதுக்கு பேர் என்ன, சம். துச்சம். ஆனா சில விஷயங்கள்லாம் இருக்கு, இப்ப இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லாம போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பேர் என்ன, மித்யா. மித்யா. ஸோ மித்யாவும் சரி துச்சமும் சரி, இது ரெண்டும் என்னது, இட் இஸ் கால்ட் அசத். 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 ஓகே, துச்சம்னா என்ன, இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, லைக் அ மேன்ஸ் ஹார்ன், தட் இஸ் கால்ட் துச்சம். மித்யா அப்படின்னா என்ன, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லாம போயிடும், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் பேரு மித்யா. ஸோ மித்யாவும் சரி துச்சமும் சரி, இட் இஸ் டோட்டலி கால்ட் அசத். அசத். ஓகே, இப்ப எதெல்லாம் சத் எதெல்லாம் அசத் அப்படின்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் இப்போ வேலை. ஓகே. ஓகே, சரியா? ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், சரியா? இப்ப இந்த பாடி, இது மித்யாவா துச்சமா சத்தா? மித்யா. ஓகே, யாரு மித்யான்னு சொன்னா? யாரு மித்யான்னு சொன்னா? ஹேண்ட்ஸை மட்டும் ரேஸ் பண்ணுங்க. ஸ்டே மியூட்டட், ஹேண்ட்ஸை மட்டும் ரேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ வித்யுத் அண்ட் விஷுத் சைட் இட் இஸ் மித்யா. ஓகே, வேற யாரு மித்யான்னு சொல்றீங்க? கேள்வி மட்டும் என்னன்னு சொல்றீங்க? யார் அது கேட்டது? மேம் நான் சொல்ல.
யாரு இப்போ கொஸ்டின் ரிப்பீட் பண்ணன்னு கேட்டா? அவந்திகா. ஓகே. நம்ம பாடி அது சத் கேட்டகரியா இல்ல அசத் கேட்டகரியா? அசத்ல மித்யா துச்சம் இது ரெண்டுத்துல எது வேணா இருக்கலாம். சோ இந்த பாடி வந்து மித்யாவா துச்சமா சத்தா? சத். யாரு சத்துன்னு சொன்னா? மோக்ஷிதா. ஓகே. ஆதித்யா. ஓகே. ஓகே, இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நேற்றுக்கு இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் இந்த பாடி இருக்கா, இல்லை 10 years முன்னாடி நீ 2-year-old பேபியா இருந்தியே அந்த மாதிரி இப்போ இந்த பாடி இருக்கா? இல்ல மேம். ஓகே, when you were 1 or 2 years old அப்போ உன் பாடி வேற மாதிரி இருந்தது, இப்போ உன் பாடி வேற மாதிரி இருக்கு. நீ பெருசாக்கும் போது உன்னோட பாடி வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போ ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லாம போயிட போகுது. அப்போ இந்த பாடி இஸ் மித்யா. இந்த பாடி அப்ப என்னது? மித்யா. மித்யா. ஓகே. உன்னுடைய மைண்ட்ல தாட்ஸ் ஓடிண்டே இருக்குல்ல, அது சத்தா மித்யாவா துச்சமா? துச்சம். ஓ மைண்ட்ல மைண்ட்ல தாட்ஸே வரலையா? துச்சம்னு தமிழ்ல சொல்ற துச்சம் இல்ல. துச்சம்னா என்ன? இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்ல அப்படிங்கறதுலாம் தான் துச்சம். அப்ப வந்து அது கிடையாது, மித்யா. மித்யா மைண்ட்ல ஒரு தாட்ஸ். ஏன் மித்யா? why is it மித்யா? ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி யோசிப்பேன், 1 செகண்ட் கழிச்சு தாட் மாறிடும். ஆமா, மறந்து போயிடுவேன். மறந்து போயிடுவேன், மாறும், தாட்டே மாறி போயிடும். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட இரு வெளில வரட்டும், இவனை வச்சு சாத்துறேன் அப்படின்னு நினைச்சுப்பேன். அவன் வந்து உன்கிட்ட நன்னா பேசிட்டு போயிட்டான், ஒரு சாக்லேட் அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்னா அதே ஃப்ரெண்டு நல்லவனாயிடுவான். அப்போ your thoughts become மித்யா. ஓகே, தாட்ஸும் கான்ஸ்டன்டா இல்ல. உன் மைண்ட்ல வர தாட்ஸும் இப்போ ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது மாறிடும், இல்லாம போயிடும். ஸோ anything that keeps changing, anything which is not constant, that is மித்யா. அப்போ மைண்ட்ல தாட்ஸ் வருதா? எல்லாருக்கும் மைண்ட்ல தாட்ஸ் ஓடுறதா? அது தெரியுமா ஃபர்ஸ்ட்? அப்போ இட் இஸ் கால்ட் நோ மேம். மித்யா. என்னது? மித்யா. மித்யா. யாராவது மைண்ட்ல தாட்ஸ் வருதா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னா யாராவது? விஸ்வத் மேம். சரி விஸ்வத், நெக்ஸ்ட் டைம் சம்திங் இஸ் ரன்னிங் இன் யுவர் ஹெட், என்ன ஓடுறது பாரு, தட் இஸ் யுவர் தாட். ஓகே, ஷமாத்மிகா புரிஞ்சுதா? ஓகே, அவந்திகா, ஆதிஷ், அனுஷா, ரோஹிணி, லக்ஷ்மி அக்கா. ஓகே, யூ ஆர் ஹியர். Lakshmi Akka, are you able to follow? Okay. She is not responding. சரி. Okay, இது புரிஞ்சுதா? So your body is mithya. So body is asat. அசத் என்னவாக போறது? It is not real அப்படின்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர். என்ன சொல்லிட்டார்? எது மித்யாவோ that is not real. ஆமா, இப்ப நீ இன்னைக்கு ஒரு சொல்ற, நாளைக்கு அப்படியே மாத்தி சொன்னேன்னா ஐயா இவன் பொய் சொல்றவன் அப்படின்னு சொல்ல மாட்டாளா எல்லாரும்? ஆமாவா இல்லையா? ஆமா. சோ அதே மாதிரி தான் இந்த பாடியும் நேத்திக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், வயசானப்போ இந்த பாடி போயிட போறது. அப்ப இந்த பாடி இஸ் நாட் ரியல் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். இட் இஸ் நாட் த ட்ரூத், இட் இஸ் நாட் ரியல். ஏன் ரியல் இல்ல? பிகாஸ் இட் இஸ் சேஞ்சிங். புரிஞ்சுதா மோக்ஷிதாக்கு? புரியலன்னா புரியல சொல்லுங்க. மேம் எனக்கு புரியல. ஓகே, வித்யுட், வாட் இஸ் யுவர் பாடி? மோக்ஷிதா, திஸ் ஆல்சோ ஃபார் யூ. உன் பாடிங்கிறது எது? நம்ம பாடி. நம்ம பாடி. உன் ஃபேஸ் இருக்கு, கழுத்து இருக்கு, ஷோல்டர்ஸ் இருக்கு, கை கால்லாம் இருக்கு. திஸ் இஸ் யுவர் பாடியா?
எஸ் ஆமா மேம். தயவு செய்து இந்த மாதிரி கத்தாத, எனக்கு ரொம்ப அனாயிங்கா இருக்கு ப்ளீஸ். ஓகே, சாஃப்டா பேசு. ஏன்னா நான் ஹெட்செட் போட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கு காதுல ரொம்ப பெருசா கேட்கறது. ஓகே, சாஃப்டா சொல்லு. ஓகே, ஆல்ரைட். ஸோ இது இந்த பாடியா, கழுத்து கை கால் மூஞ்சிலாம் இருக்கு இந்த பாடியா. பட் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கண்ட்ரோலிங் த பாடி, கரெக்டா? நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறியோ நீ அதை பார்க்குற, நீ எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறியோ அது 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 உன்னோட வாய் வழியாக நீ பேசுகிற, கரெக்டா? If you want to listen to something, you will tell your ears to listen, கரெக்டா? So you are running the body, correct? Body automatic அதுவே ரன் ஆகுதா? Muscles helps us to move our But you are telling your muscles to move, அப்பதானே muscles move ஆகும். Yeah, mama. Yes. Okay. வித்யா அவன் பேசட்டும், அவன் கொஞ்சம் மெதுவா பேச சொல்லியிருக்கேன், ஏன்னா எனக்கு காது மொய்ங்கிறது அவன் கத்தும்போது. ஓகே, ரைட். உட்காரு, ஒழுங்கா உட்காரு, பொறுமையா பேசு. ஓகேவா? ஸோ மோக்ஷிதா, வித்யுத், விஸ்ருத், anybody who needs more clarity, Shamatmika, Avantika, understand this. You are controlling your body. நம்ம போன வாரம் பார்த்தோமே, நம்ம பாடி வந்து கார் மாதிரி, அது ஒரு வெஹிக்கிள் தான், பட் அது ஓட்டுறது யாரு? டிரைவர். ஸோ யூ ஆர் த டிரைவர் who is sitting within this body. ஓகே, ஸோ பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, கரெக்டா? நீ குழந்தையா இருக்கும் போது என்ன ஓட்டுறோன்னு தெரியாம ஏதோ ஓட்டிகிட்டே இருந்தா, இப்போ நீ கொஞ்சம் பெருசாக்கும் போது யூ நோ ஹவு டு டிரைவ் திஸ் கார், ரைட்? இந்த கார் பழசாயிடுத்துனா, போன வார ஸ்லோகத்துல பார்த்தோமே, இந்த காரை விட்டுட்டு வேற காருக்கு போயிடுவோம். ஆமா, சேஞ்ச் பண்ண ஆத்மா. எஸ். ஸோ பாதி பேர் அதே ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கல்ல. எவ்வளோ நாள் ரிப்பேர் பண்ண முடியும்? ஒரு தடவை பண்ணி அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி ஒரு டே ரிப்பேர் பண்ணாங்கல்ல. அப்படிதான் நான் அது ஹார்ட் அட்டாக் வந்தா பாடி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி புது வால்வு போட்டு புது பைப்பு போட்டு திருப்பி எடுத்துன்னு வரோம். ஆமா, கரெக்ட். ஆமா. போட்டுக்குச்சுன்னா இந்த பாடியை விட்டுட்டு வேற பாடிக்கு போயிடுவோம். ஓகே. So body is something that is going to change. It is mithya. So mithya is not real. அது உண்மை கிடையாது. This is what Krishna says. Okay? இப்போ மைண்ட்ல இருக்கிற thoughts, they keep changing. அப்போ அது சத்தா மித்யாவா? மித்யா. மித்யா. வெரி குட். புரிஞ்சுதா மோக்ஷிதா? புரிஞ்சுதா? மைண்ட்ல தாட்ஸ் ஓடுறதா? that keeps changing. So it is not sat, it is mithya. Shamatmika, புரிஞ்சுதா? Yes, ma'am. What about your emotions, your feelings? இப்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். என் தாட் எப்படி இருக்கோ என் இமோஷனும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். என் தாட் நல்லா இருந்ததுன்னா இமோஷன்ஸ் ஹாப்பியா இருக்கும். என் தாட் சேடா இருந்ததுன்னா இமோஷன்ஸ் எல்லாம் சேடா இருக்கும். கரெக்டா? Yes, ma'am. Correct. So emotions is also mithya. Okay. இப்போ நீ இருக்கிற வீடை சுத்தி பாரு. ஒரு 50 years முன்னாடி நீ இப்போ இருக்கிற வீடு இருந்ததா? இல்ல. It was only made a few years ago. 50 years கழிச்சு இந்த வீடு இருக்க போறதா? தெரியாது. So in the house that you live in, it is mithya or sat? மித்யா. அதுவும் நான் புது வீட்டில் உட்காந்துட்டு இந்த பேச்சு பேசின்னு இருக்கேன். எனக்கு கொழுப்பு ஜாஸ்தி தான், பட் ஸ்டில் ஓகே. ஸோ இட் இஸ் மித்யா. உன்கிட்ட உன்னோட ஃபேவரட் டாய்ஸோ உன்னோட ஃபேவரட் திங்ஸோ, உனக்கு தோடு பிடிக்கணும் உன்னோட தோடு, உன் செயின் பிடிக்கணும் உன்னோட செயின், உன்னோட ஃபேவரட் க்ளோத்ஸ், உன்னோட ஃபேவரட் டாய்ஸ், இது எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. அதெல்லாம் சத்தா மித்யாவா? மித்யா. 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 மித்யா.
மித்யா கரெக்ட், மித்யா. இப்ப மித்யான்னு இருக்கிற எல்லா விஷயமும் என்னன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர்? மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். அந்த மாறிட்டே இருக்கிற விஷயத்த என்னன்னு சொல்லியிருக்கார்? இட் இஸ் நாட் ட்ரூ, இட் இஸ் நாட் ரியல்னு சொன்னார். அப்ப எதுதான் ரியல்? அப்ப எது ரியல்? எதுதான் சத்? இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்ல, தேஹி நோஸ்மின் சேஞ்சஸ் யதா ஆகுது, அது ஒண்ணுதான் ரியல். சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறது. இல்ல, சேஞ்ச் ரியல் கிடையாது. Atma is the real one. Atma is the only real entity here. தேஹி நோஸ்மின் யதா தேஹே. இந்த உடம்புக்குள்ள ஒரு என்டிட்டி இருக்கு, ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கு. ஆனா என்ன மாறிண்டே இருக்கு? The body is changing, the mind is changing, the emotions are changing, the house you live in is going to change, the clothes you are wearing is changing, what you are studying is changing, what you are working on is changing. இதெல்லாம் மாறிண்டே இருக்க போகுது. இப்போ இங்க மாறாம இருக்கிற ஒரே கான்ஸ்டன்டான விஷயம் எது? தி ஆத்மா. இந்த ஆத்மா தானே பாடி ரன் பண்றது. இந்த ஆத்மா தானே மைண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு பவர் கொடுக்கறது. The Atma helps you to do everything, right? It is that energy which is going to help you do everything. So அது ஒண்ணு மட்டும் மாறாம இருக்கு, கரெக்டா? Yes, ma'am. So that is called Sat. அது என்னது? Tat. So Sat அப்படிங்கிறது is the only real thing. So Sat is the only truth, which is the Atma. Asat எல்லாமே அனாத்மா. அனாத்மா எல்லாமே என்னது? இட் இஸ் நாட் ரியல். அதை கண்டு பொய்யான ஒரு விஷயத்த, ரியல் இல்லாத ஒரு விஷயத்த பார்த்து என்ன பண்ணக்கூடாது? எக்ஸைட் ஆகக்கூடாது. Excite ஆகக்கூடாது. ஓகே, Excite ஆகக்கூடாது. Excite ஆகக்கூடாது. ஓகே, புரியுறதா? ஆத்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு, which is you, the real you. அது ஒண்ணுதான் ரியல், ரியாலிட்டி, ட்ரூத். இதை தவிர்த்து பாக்கி எல்லாம் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். சேஞ்ச் ஆகிற விஷயத்தை பத்தி ரொம்ப மைண்ட் பண்ணாத. எது சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டன்டா இருக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் த ரியல் யூ அப்படின்னு சொல்றேன். So what is the real you here that doesn't change, which is your Atma? So ஆத்மா that is the real you. Baki everything you have is only what you have. They are all tools given by God to you. இந்த பாடி இருந்தால் தான் நம்மளால ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ பாடி இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் அ டூல் கிவன் பை காட் டு அஸ். ஆத்மா காருக்குள்ள டிரைவர் இருந்தா தானே கார் ஓட்ட முடியும். Yes. கார் இருந்தா தானே டிரைவர் வர முடியும். ஸோ ஆத்மா ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஆத்மாக்கு கிடைச்ச கார் என்னது? இந்த பாடி. ஸோ த பாடி இஸ் அ கிஃப்ட் கிவன் பை காட் டு அஸ். அதை நம்ம யூஸ் பண்ணணும். த மைண்ட் இஸ் அ கிஃப்ட் கிவன் பை காட் டு அஸ். அதை என்ன பண்ணணும்? நன்னா யூஸ் பண்ணணும். our emotions, our feelings are gifts given by God to us. அதை என்ன பண்ணணும்? நல்லா யூஸ் பண்ணணும். அது பொருள் தான். இட் இஸ் டு யூஸ், அண்ட் அது யூஸ் முடிஞ்சோடனே இட் இஸ் கோயிங் டு கோ அவே. அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாடியை பார்த்து இது நான் நினச்சிக்க கூடாது. பாடி உள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு பார்க்குறால, the real you who is operating this body, that is the real you. பாடியை பார்த்து இது நான் தப்பா நினச்சிக்க கூடாது. that is mithya. Mithya. நிறைய பேர் என்ன பண்றா? இந்த பாடியை பார்க்கறா, ஓ இந்த ஃபேஸ் திஸ் இஸ் மீ, இந்த கை திஸ் இஸ் மீ. கை இஸ் நாட் யூ. the hand is your hand, it is not you. நம்ம என்ன சொல்றோம்? இந்த கையை பார்த்தா this is my hand ன்னு சொல்றோம். I am hand நான் சொல்றோம். No. My hand. My hand, it is a possession, it is a gift given to you to do work. நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஸோ எதெல்லாம் மை யார்னு வருதோ அதெல்லாம் கிஃப்ட்ஸ் கிவன் டு யூ. யூஸ் அண்ட் த்ரோ.
எதெல்லாம் ஐ ஆம்னு வருதோ அதெல்லாம் நீ. தட் இஸ் த ட்ரூத். ஐ ஆம் இல்லாம எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ட்ரூத் கிடையாது, அது எல்லாமே பொய், அதெல்லாமே சேஞ்ச் ஆயிண்டே இருக்க போறது. புரியறதாடா எல்லாருக்கும்? ஷமாத்மிகா புரியுதா? மோக்ஷிதா புரிஞ்சுதா? சூப்பர். புரிஞ்சிச்சு மேம். அவந்திகாக்கு? Everybody who is able to understand this, give me a thumbs up. Rohini, Malati ma'am, Lakshmi akka. Okay, Anusha. Right. சரியா? இப்போ இதுதான் கான்செப்ட். ஆத்மா இஸ் த ஒன்லி ரியாலிட்டி ஹியர், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் சேஞ்சிங். அப்போ அது மித்யா. இட் இஸ் நாட் கோயிங் டு பி தேர் ஃபார் அ லாங் டைம். ஸோ எது ரியலோ ஸ்டிக் டு த ரியல் திங், டிபெண்ட் ஆன் த ரியல் திங். எது ரியல் இல்லையோ அதை பற்றி ரொம்ப கண்டுக்காத. இது இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் ஃப்ரம் தி ஸ்லோகா. செகண்ட் லெசன், ரியல் எது, வாட் இஸ் த ட்ரூத் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு, ரெண்டு விஷயம் அது இருக்கும். ஃபர்ஸ்ட், அது இண்டிபெண்டா இருக்கும். என்னவா இருக்கும்? இண்டிபெண்டன்ட். ஆத்மா இஸ் இண்டிபெண்டன்ட். ஆத்மா இஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி இல்லையா? அது இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். ஆனா அந்த பாடி இருக்கணும்னா ஆத்மா பாடிக்குள்ள இருக்கணும். எஸ். ஸோ பாடி இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். அதனால பாடி இஸ் நாட் ட்ரூ. Whereas the Atma doesn't need someone to exist. It is independent. So, it is truth. ரெண்டாவது, ஆத்மா இதுக்கு முன்னாடி இருந்ததா? இருந்தது. இந்த பாடியில இல்ல, பட் வேற பாடியில இருந்தது. மோக்ஷிதா is right now in this body, in this car. Before this body, you were in a different body. புரியுதா மோக்ஷிதா? Avantika, you are right now in this body called Avantika. இதுக்கு முன்னாடி you were an Atma in another body. என்ன ஷமாத்மிகா, தலையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கா? Shamatmika is in this body right now. Before this, Shamatmika was in a different body. Okay? In the body old ஆயிடுதுனா, Shamatmika will move to another new body. So Shamatmika is always going to be there. Only the body will change. I'll come to that, Rohini. Do vare. Okay? So, anything that is true will be independent, will be nityam. Nityam na enna? Nethi, past liyu irundhudu, present liyu irukku, future liyu irukka porudhu. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் டிக் மார்க் போட முடியும். பாக்கி நம்ம கிட்ட இருக்கிற எந்த விஷயமும் இந்த ரெண்டு விஷயத்துல சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே? என்ன ஆதித்யா புரிஞ்சுதா? ஆதித்யா புரியலையா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ understand that the real you is the Atma. The body, mind, emotions are dependent, will change with time. They are not nityam. Therefore, they are unreal. So, எதெல்லாம் உண்மை? உண்மைங்கிற விஷயம் எப்படி இருக்கணும்? இண்டிபெண்டா இருக்கணும், மாறாம இருக்கணும். So, the Atma is independent. It does not need something to exist. The Atma was there in the past, it is there in the present, it is going to be there in the future. So Mokshita was there in the past. Mokshita is right now in this body. After this body, Mokshita is going to go into a different body, but Mokshita will always be there. Illa Vidyut, correcta? Yes, ma'am. Okay. No, okay. மேம் வித்யுத் ரேஸ் ஆன் பண்ணிருக்கா. தெரியும், அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, பேச மாட்டேங்கிறான். ஓகே,
சரியா? ஆத்மானா என்னது? ஆத்மானா என்னது? It is Vidyut. Vidyut is the one who runs this body. உள்ளுக்குள்ள அந்த எனர்ஜி இருக்குல்ல, that is ஆத்மா. ஓகே, Okay. புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. There is a big greatest gift. கிட்ஸுக்கு இது ஈஸியா புரிஞ்சுக்கும், பெரியவாளுக்கு தான் புரியாது. Because your minds are so uncorrupted, you will easily understand. பெரியவா தான் கஷ்டப்படுவா. ஓகே அப்படின்ட்டா பாருங்க. That is where Vedanta lies. Right. ஸோ இப்போ நான் மோட்சத்தை பற்றி பேசுகிறேன். இந்த மாதிரி அதனால் சேந்தார விஷயத்தை கண்டு பயப்படாத. இட் இஸ் அன்ரியல். அது அன்ரியலான விஷயம்தான். பொய்யை கண்டு மிரளாதன்னு ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு எது பொய் எது உண்மைன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார்? பொய் எது உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கிறவன் he will attain liberation, he will get moksha, he becomes eligible for moksha. அமிர்தத்துவம் கிடைக்கும், அழிவே இல்லைங்கிற ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ வாட் இஸ் மோக்ஷா? எல்லாருக்கும் டைம் இருக்கா இல்ல நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாமா? பண்ணலாம். தேங்க்யூ மேம். நான் ஒன் சென்டென்ஸ்ல அது சொல்லி முடிச்சிட்டேன். இட் இஸ் ஃபார் தோஸ் ஹூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் மோக்ஷா இஸ். இருக்காமா? ஓகே, தோஸ் ஹூ வாண்ட் டு லீவ் கேன் லீவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ மோக்ஷா இஸ் நான் தேங்க்யூ. மோக்ஷா இஸ் நான் பாடி, நான் மைண்ட் அப்படின்னு நினச்சிக்காம நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு அதில் ஸ்டெடியாக இருக்கிறது இஸ் லிபரேஷன். இட் இஸ் மோக்ஷா. நீ ஆத்மான்னு புரிஞ்சுட்ட, ஆத்மா மாதிரி எல்லா விஷயமும் ஆத்மாங்கிற பர்ஸ்பெக்டிவ்ல எல்லா விஷயமும் பண்ணும்போது உனக்கு அழிவுங்கிற தன்மை கிடையாது. தட் இஸ் மோக்ஷா. யுவர் மைண்ட், யுவர் மைண்ட் செட், யுவர் பிலீஃப் சிஸ்டம், யுவர் பாடி, எவ்ரிதிங் அலைன்ஸ் வித் திஸ் ட்ரூத் that you are the Atma. That is called moksha. குழந்தைகளுக்கு இது புரியாது. I am telling this for the elders. Next week la சொல்றேன். Moksha is getting out of this cycle of unreal stuff. Unreal எல்லாம் ரியல்னு இப்போ புரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். That is மித்யா. மித்யாவெல்லாம் சத்துன்னு புரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பட் மித்யா இஸ் மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பேரு மோட்சம். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, யூ ஆர் ஏபிள் டு லிவ் யுவர் லைஃப் வித் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் சத் அண்ட் லிவிங் தட் சத், அண்ட் யூ ஆர் ஏபிள் டு ஈஸிலி லெட் கோ ஆஃப் ஆல் த மித்யா. தட் இஸ் கால்ட் மோக்ஷா. மோக்ஷம் கிடைக்கிறதுக்கு இந்த பாடி விட்டு வெளில போனாதான் மோக்ஷம்னு கிடையாது. பாடியில் இருக்கும் போதே மோக்ஷம் ஈஸி. மகாபெரிவா பார்த்துருக்கோம் இல்லையா, மோக்ஷம்னா என்னங்கிறதுக்கு அவ ஒரு எக்ஸாம்பிள். எஸ் மோக்ஷிதா. மேம் நான் எதுவும் கேட்கல மேம். ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது கண்ணா. மேம் நான் மகாபெரிவா எனக்கு தெரியுன்றதுனால ரைஸ் பண்ணேன். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ அமிர்தம் ஆர் அமிர்தத்துவம் அல்லது மோக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சைக்கிள் ஆஃப் மித்யாலேருந்து வெளியில வருது. தட் இஸ் கால்ட் மோக்ஷம். இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்? திஸ் பாடி இஸ் சத் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். யூ ஐடென்டிஃபை ஐ வித் யுவர் பாடி. தப்பு. பாடி இஸ் நாட் சத் அப்படின்னு இப்போ ப்ரூவ் பண்ணோம். யூ ஐடென்டிஃபை வித் யுவர் தாட்ஸ். நான் இப்படி ஐ ஆம் யுவர் தாட்ஸ் நான் சொல்கிறேன் இல்லை, மை தாட்ஸ் வேர் லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தேட் பிகம்ஸ் மித்யா. அப்போ என்ன சொல்லணும் அந்த இடத்துல? இப்போ தாட்ஸ் இருக்கு, பாடி இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கு. இப்போ என்ன ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்கிறோம், அது அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஐ ஆம் ஹாப்பின்னு சொன்னால் ஆத்மா திடீர்னு ஹாப்பியாக இருக்குது, திடீர்னு சேடாக மாறிடுதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். தப்பு. ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பி தான் சொல்லணும். ஐ ஆம் ஃபீலிங் சேட். அதை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
start making these changes. It is a feeling that you are having, which is natural. And the feeling varum, and the feeling poidum. You are not happy, you are not sad. உங்க ஸ்வரூபம் அது கிடையாது. புரியுறதா நான் சொல்ற விஷயம்? Your truth is not happy or sad. Your truth is always bliss தான். But your emotion is right now, your feeling is right now happy or sad or distressed or frustrated. So always learn to disassociate your I with mithya. மித்யாக்கு பின்னாடி I am னு போட்டு பழகாதீங்க. இனிமே உங்க vocabulary சேஞ்ச் பண்ணுங்க. I am feeling sad. I probably thought the wrong stuff. It's a thought da. It is not you. Okay? My body is not feeling all right. I am having fever illa. My body is having fever right now. Learn to disassociate. See, வெளியில ப்ராக்டிக்கலி பேசும்போது இந்த மாதிரி மகான் மாதிரி பாஷணம்லாம் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல go with the actual vocabulary, but in your mind, within your head, learn to disassociate. உங்களால அந்த vocabulary உங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்ண முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். இது எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். இட் இஸ் வித் அஸ். நானும் நம்ம அதை உணராம எதையோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். Right? I am feeling sad. I am feeling happy. My thought is like this. My body is not well today. I am not well today kadayadu. I am always well. Swarupam is always goodness தான். So I am is the real you. எதெல்லாம் மை அப்படின்னு வருதோ that is mithya. அந்த விவேகம், எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் விவேகம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. டிஸ்கிரிமினேஷன்னு சொல்லுவான். அந்த விவேக புத்தி வந்துடுதுன்னா we will only identify with ourselves as the Atma. We will not identify with everything that is Anatma. Anatma கிட்ட இருந்து நம்ம தள்ளி வந்துடுவோம். That is liberation. That is moksha. மோக்ஷா வந்து I amங்கிறதுலயே நிக்கிறது. மித்யாவை ஈஸிலி டிஸ்கார்ட் பண்ணிட்டு எஃபெக்டிவ்லி I amலயே ஃபார் எவர் இருக்கிறது தான் மோக்ஷம். பிரச்சனை எங்க வருது? I am தூக்கி மித்யால கொண்டு போய் வைக்கிறது. அங்கதான் பிரச்சனை வருது. I hope all the elders understand this. I am not sure about the kids, but I believe the elders will understand this. ஏன்னா நம்மளாம் வாங்கின அடி அப்படி. Right? So, for how many of you was this revealing or இது ரொம்ப இது எஃபெக்டிவான ஒரு லெசன் அப்படின்னு தோணுது? Yes. Yes, definitely yes. So in New perspective of moksha ka. For me, it was a different knowledge about moksha, but revealing behind the scenes, unboxing, அந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் வேணா போடலாம். New learnings ka. See, learning is unboxing தான். We have all the knowledge. ஸ்வரூப ரீதியா நம்மளுக்கு எல்லா ஞானமும் இருக்கு. பட் நம்ம மித்யாவோட அசோசியேட் ஜன்மாந்தரமா மித்யாவோட நம்ம ஐடென்டிஃபை பண்றதுனால அந்த நாலேஜ் எல்லாம் கவர் ஆயிருக்கு. நீங்க ஒரு விஷயம் புதுசா படிக்கும் போது நீங்க என்ன பண்றேன்? அன்பாக்சிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். The knowledge is already there. When you read something new and you resonate with it, அந்த மித்யா is going away. அவ்வளவுதான் நடக்கிறது. ஸ்வரூபமா யுவர் ஞானம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா தான் சொல்லியிருக்கு. யூஆர் ஆல்ரெடி இன்ஃபினிட். ஸ்வரூப ரீதியா ஆல்ரெடி ஃபுல் ஆஃப் ஞானம். ஒன்று படிக்கும் போது ஏதோ ஒன்று மனசுலேருந்து விலகிற மாதிரி இருக்குல்ல, தட் இஸ் மித்யா. யூ ரைட் நவ் ஐடென்டிஃபைங் வித் த ரைட் திங். தட் இஸ் நாலேஜ், கெய்னிங் நாலேஜ் ஆர் படிப்பு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம மறந்து போன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். தட் இஸ் வாட் கிருஷ்ணா இஸ் டூயிங் டு அஸ். இஸ் ரிமைண்டிங் யூ you are Atma, but you are identifying yourself with something useless. Step back. புரியுதா? இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் வந்துடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி துக்கமும் சுகமும் சமமாயிடும். ஆட்டோமேட்டிக்லி சீதமும் உஷ்ணமும் ஈக்குவல் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி பேலன்ஸ்ட்.
ஒரு நாளைக்கு 5 minutes கூட இந்த பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்க முடிஞ்சா இட் இஸ் வெரி ஹீலிங் இன் நேச்சர். ஸோ என்ன பண்ணணும், இந்த நாலேஜ் எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுன்னா, எவ்ரி டே டெல் யுவர் செல்ஃப் ஐ எம் தி ஆத்மா. Okay, and the body, my mind, my emotions, whatever is given to me are gifts given to me. These are tools given to me, and I'm going to use it effectively. என்னோட ஸ்வரூபம் என்ன? சச்சிதானந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் தான் என்னோட ஸ்வரூபம். when you remind yourself every day, அப்போ நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயும் அந்த தெளிவு வந்துடும்ல, எது மித்யா எது சத்தியம் அப்படிங்கிற தெளிவு வந்துடும். அதோட யூ வில் நேவிகேட் த டே. திஸ் இஸ் ஹவ் யூ ப்ராக்டிக்கலி அப்ளை திஸ் நாலேஜ் டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப். கிருஷ்ணர் சொன்ன இந்த வாக்கியத்தை யூ கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு கம் டு தட் ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ரொம்ப துக்ககரமாக நடந்ததுன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நாசத்தோ வித்யதே பாவக. உண்மை இல்லாத விஷயத்துல எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. ஸோ இன்னைக்கு துக்கமான ஒரு பரிஸ்திதி வருதுன்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். ஃபீல் பண்ணுங்கோ, இந்த ஃபீலிங்ஸை என்னன்னு பாருங்கோ. பட் டோன்ட் பி ஸ்டக் இன் தட், பிகாஸ் ரிமெம்பர் யூ ஆர் தி ஆத்மா. உங்களோட ஸ்வரூபம் அது கிடையாது. இன்னைக்கு ஏதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கா, என்ஜாய் பண்ணுங்க. பட் டோன்ட் பி ஸ்டக் வித் தட் ஹாப்பினஸ். ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஐ எம் தி ஆத்மா. இது வந்துட்டு போற ஒரு சிச்சுவேஷன். மோசத்துல இருந்து மோசமான பரிஸ்திதியா இருக்கட்டும், மோசத்துல இருந்து மோசமான சிச்சுவேஷன் இருந்தாலும் திஸ் ரூல் அப்ளைஸ். யாராவது உங்களை கொடுமைப்படுத்துறாளா, they are not going to கொடுமைப்படுத்த you forever. It has to change. யாராவது உங்களை ரொம்ப பேம்பர் பண்றாளா, ஐயோ என்ன பேம்பர் பண்றாச்சு, ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு நினச்சிக்காதே. சாடிஸ்டிக்காக இருக்க சொல்லலை. அந்த மொமெண்ட்டை, அந்த கிடைக்கிற பேம்பரிங்கை என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் டோன்ட் திங்க் தட் இஸ் கோயிங் டு பி தேர் ஆல் த வைல். இன்னைக்கு பேம்பர் பண்றவா நாளைக்கு திட்டவும் செய்வா அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு வரணும். ப்ராக்டிக்கலி எஸ், டோன்ட் பி ஸ்டக் வித் தட் பேம்பரிங்னு சொல்ல வர. பேம்பரிங் என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல வரல. நீங்க நாளைக்கு திட்டம் போது அந்த திட்டுறதுல ஸ்டக்கா இருந்தீங்கன்னா அவள் அடுத்த மொமெண்ட் பேம்பர் பண்ணும்போது உங்களால அந்த பேம்பரிங்கை என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, அதான். ஸோ இட் இஸ் கோயிங் டு சேஞ்சுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டோம்னா யூ வில் பி யுவர் செல்ஃப். ஸோ எது வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேல், என்ஜாய் பண்ணுவேல், அதை விட்டுடுவேல். யூ வில் நாட் பி சிட்டிங் வித் இட், ஸ்டக் டு இட் அண்ட் க்ளூ போட்டுன்னு ஒட்டின்னு இருக்க மாட்டோம். சொல்றதுக்கே இவ்வளோ நன்னா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா, இதை யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ நன்னா இருக்கும். கிட்ஸுக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ திங்ஸ் வில் சேஞ்ச். ஸோ கோ வித் த சேஞ்ச். டோன்ட் பி ஸ்டக் டு த சேஞ்ச் இஸ் சம்திங் தட் ஐ வுட் வாண்ட் டு டெல் த கிட்ஸ். பட் ஃபார் அடல்ட்ஸ் யூ ஹேவ் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதனால நான் இதை சொல்கிறேன் இன் டெப்தா. ஸோ நீங்கள் எப்போ இந்த டியூவல்ட்டிலேருந்து வெளில வரையிலோ தட் இஸ் மோக்ஷம். புரியுதா? அப்போ நான் ஆத்மா அப்படின்னு வரும்போது ஆத்மா யாரு அப்படின்னா பரமாத்மா. அந்த சுவாமியே எனக்குள்ள இருந்து என்ன ஆட வைக்கிறாருங்கிறதா அர்த்தம். சுவாமி வேற நான் வேற இல்லைங்கிற கான்செப்ட் வரும். அந்த ஒன்னஸ் எப்போ ஃபீல் பண்றோமோ தென் இட் இஸ் மோக்ஷா இன் த ட்ரூ சென்ஸ். இப்போ நான் ஆத்மான்னு சொல்லும் போது ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, அந்த லிமிட்டேஷனும் இல்லாமல் அந்த பரம்பொருளும் நானும் ஒன்றுங்கிற அந்த ஒன்னஸ் ஃபீல் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஆப்சல்யூட் லிபரேஷன், ஆப்சல்யூட் மோக்ஷா. தட் இஸ் மோக்ஷா. அது எப்போ வரும்? எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்து பழக பழக அது வந்துடும், அந்த ஒன்னஸ் வந்துடும். அதனால தான் 13th என்ன சொல்றார்? தாம் திதிக்ஷஸ பாரத. எது வந்தாலும் பொறுத்துக்கோ. திதிக்ஷானா பொறுமை. இது வருது, இது போகிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது இன்னைக்கு கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு கிடைக்கிறத என்ஜாய் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு கிடைக்கிற துக்கத்தை அனுபவிச்சுட்டு விட்டுடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஓவர், கம் அவுட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ்.
பிகாஸ் யூ ஆர் தி ஆத்மா. இட் இஸ் ஒன்லி அ சீன், கண்ணு முன்னாடி வந்த சீனரி அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்தால் போதும். படம் பார்க்குறோம்ல, படத்தில் கூட தான் நல்லது கெட்டது எல்லாம் நடக்கிறது. நம்ம பக்கத்தில் உட்காந்து ஓன்னு அழறவாலும் இருக்கா. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், படம் முடிஞ்சிட்டு வந்த போறா வாடினா அழுதுண்டா இருக்க போறா. தே நோ தட் இது ஏதோ கதை. ஓகே, ரொம்ப இமோஷ்னலி அட்டாக் பண்ணுற மாதிரி படமாக இருந்தால் ஒரு 4 நாளைக்கு அது மண்டைக்குள்ளேயே ஓடின்னு இருக்கும். தென் எவென்ச்சுவலி யூ வில் நோ ஓகே திஸ் இஸ் நாட் ரியல் அப்படின்னு வெளியில் வந்துடுவேன். அதே தான் இந்த பார்க்குறவன், த ஒன் ஹூ இஸ் வாட்சிங் த மூவி இஸ் த ரியல் பர்சன். பாக்கி நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறீங்களோ அதெல்லாம் படம் தான். அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அன்ரியல், வாட்ச் இட் லைக் அ மூவி, எக்ஸ்பீரியன்ஸ் த மூவி, என்ஜாய் த மூவி. குத்து பாட்டு வந்ததுன்னா டான்ஸ் ஆடுங்கோ, சோகா பாட்டு வந்ததுன்னா அதோட அழுங்கோ. ரேப் பண்ணுற சீன் வந்தால் ஐயோ ரேப் பண்ணுறானே அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட் இட் இஸ் அ மூவி, இட் இஸ் அன்ரியல், கம் அவுட் ஆஃப் இட். மூவி இஸ் த பெஸ்ட். இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காவது ஐ எம் ஹாப்பி தட் மூவிஸ் ஹேப்பன் டு அஸ். ஏன்னா மூவிஸ் பார்க்கறது இஸ் அ வெரி தத்ரூபம் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் அவர் லைஃப் இஸ் அபவுட். ஏன்னா அந்த இடத்துல நம்ம எல்லாரும் விட்னஸாக இருக்கோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அந்த இமோஷன்ஸ் எல்லாம். பட் அதை அன்ரியல்னு புரிஞ்சுட்டு அதை விட்டு வெளில வந்துடுவோம் அந்த 3 மணி நேரம் கழிச்சு. வி டோன்ட் கேரி இட் ஆல் த டைம் இல்லை. ஆனால் லைஃப்பில் தான் நடந்தால் மட்டும் ஏன் அதை இயர்ஸ் டுகெதர் கேரி ஃபார். திஸ் இஸ் ஃபார் மை செல்ஃப் ஆல்சோ, சம்திங் ஐ கீப் டெல்லிங் மை செல்ஃப் ஆல்சோ. எனக்கு அந்த டெண்டன்சி இருக்குது. I keep remembering the past and I am stuck to the past. But every time I will tell myself, okay, this was just a movie. How long am I going to hold on to that movie? புரியுதா நான் சொல்கிற விஷயம்? ஸோ யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் வாட்சிங் த மூவி. உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் மூவி தான். அது அன்ரியல் உங்கள் புரிதலோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டே இருக்கும். தட் இஸ் மோக்ஷா. சஹ அமிர்தத்வாய கல்பத்தே. புரிஞ்சதா? So this is not me telling you this is Krishna telling all of us. That எது ரியல் எது அன்ரியல்னு புரிஞ்சுக்கோ. ஐடென்டிஃபை வித் த ரியல் ஸ்டஃப், டோன்ட் ஐடென்டிஃபை வித் த அன்ரியல் ஸ்டஃப். அது போய் அது மாறிட்டே இருக்கும், அது போயிடும். விட்டுட்டு போகிற விஷயத்த நினச்சிட்டு இருக்காத. அதை விட முட்டாள்தானே எதுவும் கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆக்சுவலி இதை புரிஞ்சுக்கிறவா தான் லைஃப்பை இன்னும் நன்னா வாழ்வா, இன்னும் நன்னா என்ஜாய் பண்ணுவான். படத்துக்கு போனால் எப்படி பயங்கரமாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு பயங்கரமாக ஐவ் சீன் பீப்புள். எனக்கு மேக்கப் போட தெரியாது, என் பொண்ணு டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அது என்னன்னு நானே பழகின்னு இருக்கேன். ஓகே, 2 inch 3 inch மேக்கப்லாம் வந்து போட்டுப்பா இன்டர்வெல்ல. சுற்றி இருட்டாக இருக்க போகுது, ஸ்க்ரீன் தவிர வேறு எதுவும் தெரிய போகிறது இல்லை. அதுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்னு எனக்கு தெரியாது. பட் டு வாட்ச் தட் மூவி, திஸ் ஃபார் ஆல் பீப்புள். நான் ஸ்பெசிஃபிக் குரூப்பை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலை. த பர்பஸ் ஆஃப் த மேக்கப் இஸ் நாட் தேர். பட் ஸ்டில் பீப்புள் ட்ரெஸ் அப் வெல். தே வாண்ட் டு ஷோ அப் ஃபார் த மூவி வெல். ஓகே, மூவிக்கு போகிறோன்னே ஒரு என்ஜாய்மெண்ட் மூடில் வந்துடுவா. மூவிக்கு போய் உட்காந்துண்டு they will enjoy that movie. Right? You will enjoy the movie. அப்புறம் மூவி முடிஞ்சோடனே அதுக்கு நடுவில் பாப்கார்ன், ஐஸ்கிரீம் எல்லாமே 10x ப்ரைஸில் விற்பான். அதையும் பிரச்சனையே இல்லாமல் வாங்கி எல்லாத்தையும் அங்கேயே காலி பண்ணிவிட்டு அந்த குப்பையும் அந்த சீட்லேயே போட்டுட்டு ஜாலி ஐயா மூவி பார்த்தேன்டா அப்படின்னு எழுந்து வந்துடுவான். வாட் இஸ் தட் ஹேப்பனிங்? வாட் இஸ் தட் ஃபினாமினன் கால்ட்? Same thing is for your life. Dress up well, show up every day. Enjoy. It's an amazing movie. Every momentல challenge இருக்கு, every momentல suspense இருக்கு. Enjoy it and then come out of the movie. Simple. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி recoil in yourself. I am the Atma. ஏன் ஜேர்னலிங்கை வந்து நிறையா பேர் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுறான்னா, ஜேர்னல் பண்ணும்போது அந்த விட்னஸ் மோடுக்கு போயிடுவோம், படம் பார்க்குற மோடுக்கு போயிடுவோம், படத்தை பற்றி எழுதிட்டு இருப்போம். அப்போ நம்மளுக்கே தெரியாமல் ஒரு புரிதல் வரும். ஓகே, திஸ் ஜஸ்ட் அ மூவி. அதனால தான் ஜேர்னலிங் வந்து இட் இஸ் வெரி ஹீலிங் இன் நேச்சர். நிறையா பேர் ஜேர்னல் எழுதுன்னு படுத்துகிறான்.
இது அவ இன்னைக்கு சொல்லலை, இது கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்தில் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கோச்சிங் புக் எவர் யூ கேன் கெட். ஃபர்ஸ்ட் லைஃப் கோச்சிங் புக் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ஒரு சாலிடான ஆல் இன் ஆல் காம்ப்ரிஹென்சிவ் கோச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் த பகவத்கீதா. இந்த ஒரு ஸ்லோகத்துல எவ்வளோ கருத்து பாருங்க. I can even go on talking for another 2 hours about this. இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. அதை வந்து குட்டியா ஒரு ஸ்லோகத்தில் பேக் பண்ணி கொடுத்துட்டார். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லைஃப்ல இது அப்ளை பண்ண வேண்டியது. நாசத்தோ வித்யதே பாவக, பொய்யில உண்மை இல்லை, உண்மையா இருக்கிறது பொய்யா போறது இல்லை. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுண்டு சௌக்கியமா இரு அப்படிங்கிறார். What I would suggest is ஸ்லோகா 12-13 onwards நான் கொடுத்துருக்கிற பிடிஎஃப்ல அந்த மீனிங்ஸ் என்னன்னு எடுத்து பாருங்க டைம் கிடைக்கும் போது. அண்ட் ட்ரை டு ரிமெம்பர் தோஸ் வேர்ட்ஸ். தே ஆர் லைக் சூத்ராஸ், அஃபர்மேஷன்ஸ் மாதிரி. இஃப் யூ கேன் ரிமெம்பர் த வெரி வேர்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, அது வேணுங்கிற நேரத்தில் ஞாபகம் வரும், அது மைண்டில் பாப்பப் ஆகும். கிருஷ்ணா வில் பி தேர் டு டெல் யூ தோஸ் வேர்ட்ஸ். மெமரைஸே பண்ண வேண்டாம், அந்த நாலேஜ் வில் பாப் அப், இட் வில் ஷோ அப் அட் த ரைட் டைம். ஸோ ட்ரை அண்ட் அந்த மீனிங்ஸோட அந்த வார்த்தையை கொஞ்சம் கோ த்ரூ இட் அகெயின் அண்ட் அகெயின். அந்த வேர்ட்ஸ் வில் ஷோ அப் வென் யூ நீட் இட். ஸோ ப்ளீஸ், அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் இதெல்லாம், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். சுவாமிருதத்வாய கல்பத்தே, யூ பிகம் எலிஜிபிள் ஃபார் எட்டர்னிட்டி. சமதுக்க சமம், சமசுக துக்கம், சுகத்திலையும் துக்கத்திலையும் சமமாயிரு. ஒரு ஃப்ரேஸ் ஞாபகம் வந்ததுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்லி. அந்த வேர்ட்ஸ்ல அவ்வளோ பவர் இருக்கு. இட் இஸ் நாட் ஏதோ ரோட்ல போற குப்பன் சுப்பன் சொன்ன வேர்ட்ஸ் கிடையாது. இட் இஸ் பரமாத்மா ஹிம்செல்ஃப் டெல்லிங் அஸ் திஸ். பேலன்ஸ்டா இரு. அவர் பேலன்ஸ்டா இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு அதை சொல்றார். நம்மள மாதிரியா, நான் இப்போ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னா எனக்கே தெரியாது. பட் ஐ எம் ட்ரைங். டெஃபினெட்லி நான் ட்ரை பண்றேன்னு நான் கிளைம் பண்ணிக்க முடியும். நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்னு. ஸோ ஆக்சுவலி ஐ எம் அ ஹிப்போக்ரைட். பட் பரமாத்மா அப்படி கிடையாது. ஹி இஸ் தேர். ஹி இஸ் கிருஷ்ணனுடைய சரித்திரம் எடுத்து பார்த்தா தெரியும். எவ்ரி ஸ்டெப்ல டேஞ்சர், எவ்ரி ஸ்டெப்ல ஏமாற்றம், எவ்ரி ஸ்டெப்ல. ஆனால் we don't feel bad for Krishna because எல்லாமே அவர் விளையாட்டா எடுத்துன்னு போயிட்டார். அண்ட் தட் இஸ் வாட் he is preaching. அவர் பண்ணது நம்ம பண்ண முடியாது. சுண்டு விரல் நகத்தால கோவர்தனை தூக்க முடியாது. பட் அவர் சொன்ன உபதேசத்தை நம்ம கேட்க முடியும். டோன்ட் ட்ரை டூயிங் வாட் கிருஷ்ணா டிட், யூ வில் நெவர் பி ஏபிள் டு டூ இட். இது ஒருத்தர் உபன்யாசத்தில் சொன்னார், நான் கேட்டேன். ஐ ஹர்ட் திஸ் இன் அன் உபன்யாசம். ஒரு நார்த் இந்தியன் உபன்யாசகர் இதை சொன்னார். அவர் பண்ணது எல்லாரும் கேட்டா, கிருஷ்ணர் மட்டும் 16,108 பொண்டாட்டி வச்சுட்டு இருந்தா, அப்போ கிருஷ்ணர் பண்ண லீலையெல்லாம் நீ பண்ணி காமி அப்படின்னு கேட்டாராம். கோவர்தன சுண்டு விரல் நகத்தால தூக்கி காமி, கம்சன், சானூரன், முரன் இப்படின்னு தினம் ஒருத்தன் வந்துட்டு இருப்பான், ஒரு ராட்சசன், அவனை கொண்டு காமி. இது ஏதாவது ஒரு 5 விஷயம் நீ பண்ணு, நானே ஒரு 5 பேரை கூட்டினதும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாராம். ஸோ டோன்ட் ட்ரை அண்ட் டூ வாட் கிருஷ்ணா டிட், பட் ஃபாலோ வாட் ஹீ செட். ஏன்னா ஹீ ஹேஸ் லிவ்ட் தட். அதை பண்ணி காமிச்சிட்டு அவர் சொல்றாரு நம்மள்ட்ட, டூட் இதெல்லாம் வந்ததுன்னா இப்படி இப்படி நீ பண்ணணும், அண்ட் தென் ஜஸ்ட் வாக் அவே அப்படின்னு. தட் இஸ் வாட் வி நீட் டு டூ ஆஸ் வெல். எஸ், ஓகே. இது கிருஷ்ணர் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதனாலதான் கோவர்தன மல்லியை தூக்க முடியும். ஓகே, அதனால நம்ம கிருஷ்ணர் மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது. Change his vocabulary. Vidya, teach him to rephrase that vocabulary. Right. Okay. I know I've taken a lot of your time.
பட் ஐ ஹேட் டு டிரைவ் ஹோம் திஸ் பாயிண்ட். அதனால திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கேன். Right? And thank you so much for all the patience to listen to this. But this is what it is. Okay? பாப்போமா நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நான் வந்து அப்டேட்ஸ் போடலைன்னாலும் ஐ பீன் அப்லோடிங் த வீடியோஸ் இன் தட் பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. செக் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் ஐ எம் இன் த மிடில் ஆஃப் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். எனக்கு அது முன்னாடி மாதிரி மெட்டிகுலஸாக பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக கிடைக்கல. அதனால நானும் ஷார்ட்கட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் when I'm back to my routine, I'll be able to do things. But recordings are being uploaded into the playlist. See? Okay, பாப்போமா. We'll see next week. தூக்கம் வந்துட்டு எனக்கு. ராம் ராம். Thank you, Ram. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. Thank you, Rohini. Ram Ram Mani. ராம் ராம். Good night. நல்ல ஒரு இதுவா இருக்கும். வச்சு குப்புற போட்டு அடிச்ச மாதிரி இருக்கா? இல்ல, சரி பாப்போமா. பாசிட்டிவ் தாட். Thank you, Ram Ram, ma'am. ராம் ராம். Yes.